டேய் தம்பி வெல்ல, நான்லாம் காலையில 4 மணிக்கே எழுந்து கொக்கரக்கோன்னு அலாரம் வைக்கிறவன். அண்ணே நீங்க பேசுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா எனக்கு ஒரு நியாயம் இருக்குனே. நீங்க ஊர் ஊரா சுத்துறீங்க, ஆனா எனக்கு ஊர்னா என்னன்னே தெரியாது. அட என்னையா இது? நான் பிறந்ததும் அந்த 4 செவரு தான், போறதும் அந்த ஒரு கூட தான். பாரு நீ எவ்வளவு கொழுத்திருக்க. நாமெல்லாம் சாப்பாட்டுக்காக ஓடி அலையணும். நீ என்னடான்னா 24 மணி நேரமும் லைட் வெளிச்சத்துல ஏசி ரூம்ல தூங்கிட்டே இருக்க. அது பேரு சொகுசு வாழ்க்கை. சாப்பாடு தேடி நான் ஏன் ஓடணும்? தட்டுல தானா வருது. ஏண்டா தம்பி உனக்குன்னு ஒரு ஆசை லட்சியம் எதுவுமே இல்லையா? லட்சியமாவது மண்ணாவது. காலையில எழுந்தா சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு. கடைசியில நம்ம 2 பேருக்கும் இருக்கிற ஒரே லட்சியம் தட்டுல வந்து உட்கார்றதுதான். நான் வளரதுக்குள்ள ஜுராசிக் பார்க் டைனோசர் மாதிரி ஆகிடுறேன். எனக்கே உடம்ப தூக்க முடியல. ஆமா உன்னை 40 நாள்ல உருண்டையா வளர்த்துறாங்களே, பாவண்டா நீ. உன்னை சாப்பிட்டா 40 நாள்ல சீக்கிரம் வளர்றதுக்காக போடப்படுற ஊசிகளால சின்ன வயசுலயே குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள் பருவம் அடையறதுக்கு இது ஒரு காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆண்களோட விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையலாம்னு சில ஆய்வுகள் சொல்லப்படுது. என்ட கொழுப்பு கம்மி, புரோட்டீன் அதிகம். அதனால 6 பேக் வைக்க ஆசைப்படுறவங்களுக்கு நான் தான் ஒரிஜினல் பார்ட்னர். ஆமா அண்ணே, நீங்களா மசில் மேன், நான் மசாலா மேன். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க அண்ணே, நீங்க ரொம்ப காஸ்ட்லி. உங்களை பார்க்கணும்னா மக்கள் யோசிப்பாங்க. ஆனா நான் மிடில் கிளாஸ் ஹீரோ. சும்மா ஒரு 150 ரூபாய் இருந்தா போதும். நீங்க குவாலிட்டி, நான் குவான்டிட்டி. நீங்க ராஜ்கிரண் அண்ணன் மாதிரி ஸ்ட்ராங், நான் வடிவேலு சார் மாதிரி ஜாலி. ஞாயிற்றுக்கிழமை மதியம் எல்லார் வீட்லயும் என்னோட ராஜ்யம் தான். நான் சாப்பிடுறது எனக்காக இல்லன்னே, எனக்கு அப்புறம் வர லெக் பீஸ் பிரியர்களுக்காக. என்ன மக்களே, பிராய்லர் கோழி மேல இப்ப வாச்சு கொஞ்சம் பரிதாபப்படுறீங்களா? இல்ல எதுவா இருந்தாலும் லெக் பீஸ் எனக்கு தான் சொல்றீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன பிடிக்குமா இல்ல இவனை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மூக்கு ஒழுகுதா? ஒரு கிண்ணம் நாட்டுக்கோழி சூப் குடிச்சா சளி சாரி பாஸ் நான் கிளம்புறேன்னு ஓடிடும்.